ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியலில் பாடம் 4ல் இருக்க பயிற்சி கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பயிற்சி கணக்கில் 6வது. ஆல்ரெடி 5 சம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 6th சம். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன, மொதல் 5 கணக்குகளுமே என்னென்னா சாதாரண சராசரி லாப முறை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கூட்டு சராசரி லாப முறை. ஓகேவா, அதில் இருக்க கணக்குகள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஏன் அப்படின்னா எடுத்துக்காட்டில் இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, பயிற்சியில் ஒரு கணக்கு இருக்குது. இது மோஸ்ட்லி என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 மார்க் சம்மில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 6வது கணக்கு, கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்த கணக்குகள் இல்லைன்னா சராசரி லாபம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டு சராசரி லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான என்ன ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுத்துருக்காங்க, நிறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார்முலா பார்க்கலாம். கூட்டு சராசரி லாபம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னென்னா கூட்டு சராசரி கூட்டு லாபத்தின் மொத்தம் பை நிறைகளின் மொத்தம். ஸோ அப்போ ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுத்துருக்காங்க, நிறைகள் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நமக்கு நிறைகளின் மொத்தம் அப்படின்னும் போது இங்கே இருக்கு இல்லையா, நிறைகள் 1 2 3 4 இதோட கூட்டல் மொத்தம் தான் என்னதுன்னா இந்த 10. ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்கணும், நிறைகளின் மொத்தம். அடுத்து கூட்டு லாபத்தின் நிறைகளின் மொத்தம் போடணும். ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா இதால் இதை பெருக்கணும், லாபத்தை நிறைகளால் பெருக்கணும். ஸோ 10,000 இன்ட்டு 1 10,000, 12,000 இன்ட்டு 2 24,000, 16,000 இன்ட்டு 3 48,000, 18,000 இன்ட்டு 4 72,000. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா பெருக்கிக்கணும். ஸோ பெருக்கிட்டு இங்கே வருது இல்லையா, இதை மொத்தமாக கூட்டி இதோட டோட்டலை தான் எடுத்துக்கணும். நம்ம சராசரி லாபத்தில் இந்த லாபத்தோட டோட்டல் எடுப்போம். இதில் வந்து என்னென்னா இந்த நிறைகளின் கூட்டு லாபத்தை வந்து எடுத்துக்கணும். ஸோ 1,54,000. ஸோ அடுத்து ஃபார்முலா எழுத போகிறோம். எழுதலாமா? எழுதிட்டு 1,54,000 டிவைடட் பை நிறைகளின் மொத்தம் 10. ஸோ 10ஆல் வகுக்கணும். கிடைக்கக்கூடியது 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு 0 கட் ஆகும். அப்போ 15,400 கூட்டு சராசரி லாபம் ஈக்குவல் டு 15,400 ரூபாய். ஸோ இதுக்கப்புறம் நற்பெயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நற்பெயர் ஈக்குவல் டு கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் மொத்தம். ஸோ சம்மில் வந்து கொள்முதல் ஆண்டுகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் கொள்முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கூட்டு சராசரி லாபம் 15,400 ரூபாய் போட்டோம். ஸோ கொள்முதல் ஆண்டுகள் 3. ஸோ 15,400 இன்ட்டு 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா நற்பெயர் ஈக்குவல் டு 46,200 ரூபாய் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான கணக்கு. ஸோ இதில் இருக்க எடுத்துக்காட்டு கணக்குகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். ஸோ 3 மார்க் கணக்கில் அடிக்கடியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க. Thank you students. Keep watching, supporting, subscribe my channel. Thank you.